உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. என் நெஞ்சில் குடியிருக்கும். வணக்கம் நண்பர்களே, என்னோட பேச்சுலர் நாட்கள் முடிய இன்னும் 143 நாட்கள் உள்ளன. இன்றைக்கி சண்டே ரெஸ்ட் டே தான். சரின்னு குப்பரப்படுத்தி யோசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. என்னோடய பேச்சுலர் நாட்கள் மட்டும் இல்லை, என்னோடய சைல்ட்ஹுட்டு நான் நோட்டீஸ் பண்ணாமலே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு முதலமைச்சராக பதவி ஏற்றார். அவர் பதவி ஏற்றப்போ எனக்கு தெரியல, ஆனால் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் அவரோட படம் இனிமேல் ஒன்றுமே வராது. ஜனநாயகன் ஒன்று மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ணா குமார், அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது, வா. அது வருமா இல்லையான்னு தெரியல, ஆனால் இதுக்கப்புறம் அவரோட நியூ ஃபிலிம்ஸ் எதுவுமே வராதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ என்னோடய சைல்ட்ஹுட் ஃபுல்லாக திரும்பி பார்த்தா அந்த மனுஷன் தான் அத்தனை படம் நடித்து வச்சு என்னை அவர் ஃபேன் ஆக்கி எப்படின்னே தெரியல நண்பர்கள். என்னோடய சைல்ட்ஹுட் ஃபுல்லாக அவர் தான் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காரு. இதில் வந்துட்டு நான் அவரோட ஃபஸ்ட்டு மூவி தியேட்டரில் பார்த்தது வந்துட்டு சிவகாசி உதயம் தியேட்டர்னு ஒன்று இருந்தது அசோக் பில்லரில். அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு அவரோட மூவி பார்த்தேன். அப்போ ஓகே, ஒரு ஜஸ்ட் அனதர் ஆக்டர், ஜஸ்ட் அனதர் மூவி, ஜாலியாக இருந்துச்சு. எப்படின்னே தெரியல, அவர் என்னோடய சைல்ட்ஹுட்டில் பூந்தார். போக்கிரியாக இருக்கட்டும், குருவியாக இருக்கட்டும், இந்த வில்லு படம் பார்த்ததுக்குலாம் எங்கள் பாட்டிக்கிட்ட நான் எவ்வளோ அடம் பிடிச்சேங்கிறது எனக்கும் எங்கள் பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் வேட்டைக்காரனாக இருக்கட்டும், சுறா எனக்கு பெருசாக அப்போவே தோணலை. காவலன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அடம் பிடிச்சேன், பார்க்க முடியல தியேட்டரில். அதுக்கப்புறம் வேலாயுதம் தீபாவளி அப்போ எவ்வளோ இதுவாக பார்த்தேன். நண்பன் எவ்வளோ ஜாலியாக பார்த்தேன். பார்த்தீங்கன்னா என்னோடய சைல்ட்ஹுட்டில் ஓகே, ஒரு விஜய் மூவிக்கும் நடுவில் 8 to 10 months கேப் இருக்கும். அந்த 10 months நான் அந்த விஜயை பற்றியே தான் பேசியிருப்பேன், விஜயை பற்றி தான் இது பண்ணியிருப்பேன். இப்படியே தான் என்னோடய சைல்ட்ஹுட் போயிருக்குது. அது எப்படின்னு எனக்கே தெரில. இத்தனைக்கும் நான் வந்துட்டு ஃபஸ்ட் ஷோ பார்க்க ஆரம்பித்த படம் வந்து ஜில்லா, கத்தி, புலி, தெரி, பைரவா, மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், பீஸ்ட்டு, வாரிசு, லியோ, கோட்டு, கிட்டத்தட்ட 13 படங்கள் நான் வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு படம் வந்துட்டு ஃபஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். அந்த ஒன் டே என்னோடய ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை நண்பர்கள். இந்த 13 படமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி சொன்ன சில படங்களாக இருக்கட்டும், இந்த படத்தில் நான் பார்த்ததே வந்துட்டு ஒரு தனி கதை. அதையே நான் ஒரு சீரீஸாக கூட போடலாம். மை ஸ்டோரி ஆஃப் வாட்சிங் திஸ் மூவி அப்படிங்கிற மாதிரியே. ஏன்னா ஒன்று எய்தர் ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் பார்த்துருப்பேன். அந்த படத்தை சின்ன பையன் தான் நான். அந்த படத்தை என்னை வீட்டில் பார்க்க விட்ருக்க மாட்டாங்க. நான் அடம் பிடிச்சி சண்டை போட்டு போய் பார்த்து அது அப்படி இருந்திருக்கும். இல்லையா, நானே ஒரு ட்ராவல் பண்ணி போய் பார்த்துருப்பேன். இது மாதிரி இல்லை, நானே ஒரு ரொம்ப எஃபர்ட் போட்டு பார்த்துருப்பேன். இது மாதிரி நிறைய நான் ஏன் இதெல்லாம் பண்ணேங்கிறது எனக்கே தெரியல. நான் வந்துட்டு ஒரு காலத்தில் என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் வந்துட்டு பெருசாக நான் ஒரு இப்போ வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு வீட்டில் பெருசாக ஒரு சாமி ஃபோட்டோ போடுவாங்க. எனக்கு அதில் பிலீஃப் இல்லைன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. நான் வந்துட்டு எப்படி இருந்தேன்னா, நான் சின்ன வயசில் யோசித்தது, எனக்குன்னு ஒரு வீடு கட்டுறேன், அங்கே பெருசாக ஒரு விஜய் போஸ்டர் மாட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப ஃபேனாட்டிக்காக சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கிறேன். அன்டில் அவரோட பாலிடிக்ஸ் என்ட்ரி வரைக்கும், அது வரைக்குமே எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிற, அவர் மூவி வரப்போகுது, இதுவாக இருக்கும்போது அதுவாக இருப்போது அப்படின்றப்போ, பாலிட்டிக்ஸ்க்கு வர்றப்போ ஓகே எனக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஓகே, திஸ் மேன் இஸ் யூஸிங் ஹிஸ் ஃபேம், ஹிஸ் கனெக்ஷன், ஹிஸ் அஃபெக்ஷன், இதெல்லாம் வச்சு ஓகே இதை யூட்டிலைஸ் பண்ணி பாலிடிக்ஸில் வந்து சக்சீட் பண்ணலான்னு வராருங்கிறது ஹிட் ஆகுது. இப்போதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்லைண்ணா, நீ தப்பானவன் தான். ஸோ எனக்கு அவரை பற்றி புரிய ஆரம்பிக்குது. ஸ்டில் இருந்துமே நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு ஐயையோ இதுக்கப்புறம் படம் வராதான்னு சொல்லிட்டு இந்த அம்பி வந்துட்டு அன்னியன் படத்தில் எக்ஸல் ஓட்டிட்டு போவார். நான் ஆக்சுவலாக ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த நியூஸ் வந்துட்டு வந்தது, இது மாதிரி விஜய் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து இந்த அம்பி மாதிரியே வரேன், சோகமாக ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வரேன். அவ்வளோதான், இதுக்கப்புறம் படம் வராது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி தான் லியோ மூவி வந்துட்டு பெங்களூர் போய் பார்த்துருந்தேன். அந்த அட்மாஸ்பியரே வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு அது ஒரு நல்ல ட்ராவல். மூவி பார்க்குறேன், போகிற வழியில் குட் ஃபுட், இதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வரேன். அப்படிங்கிறப்போ அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இனிமேல் FDFSலாம் இங்கே தான் பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ, அப்படிலாம் இல்லை, இனிமேல் உனக்கு 2 படம் தான் இருக்குது, எப்படியாவது நீ பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போச்சு நண்பர்களே. ஸ்டில்
நம்ம வந்துட்டு அது அவரோட டெசிஷன், அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும்னு பார்த்தேன். கோட் படம் எப்படி மிஸ் பண்ணாமல் 4 AM ஷோ ஆக்சுவலாக போனேன். அதுவும் அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ ஜனநாயகன் போகலான்னு பெங்களூரில் டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சிட்ட பிறகு யூ நோ வாட் ஹேப்பன்ட். இப்போது அவரோட பாலிடிக்ஸ் பற்றி பார்த்தோம்னா எனக்கு அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸில் நிறைய ஒரு என்ன சொல்கிறது, எனக்கும் அவருக்கும் நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஐ மீன் அவருக்கும் எனக்குன்னா நாங்கள் 2 பேரும் பர்சனலாக பேசிக்கல. ஸ்டில் சொல்கிறேன், அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கும் என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு 2019லேருந்தே பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இவர் பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் இவரோட ஒரு மீட்டிங் விடாமல் இன்னைக்கு வரைக்கும், லாஸ்ட் இந்த சிங்கப்பெண் மீட்டிங் அண்ட் இப்போது டில் டேட் நடந்த அசம்பிளி மீட்டிங் வரைக்கும் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஏன்னு எனக்கும் தெரியல. அவர் பேசுகிறத வச்சு நான் அவர் அட்டாக்கும் பண்ணியிருக்கேன், சம்டைம்ஸ் அவர் பேசுகிறது வேலிடாக இருந்தால் டிஃபெண்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் பேசுகிறத நான் மிஸ் அவுட் பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் நான் பாலிடிக்ஸ் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தப்போ மேம்போக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் இஷ்யூஸ் எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் ஆக்சுவலாக உள்ள லீடர்ஸோட பிஹேவியர்ஸும் இப்போ நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். லைக் ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ஆர் எடப்பாடியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரோட இதையுமே இப்போ நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் பிகாஸ் ஆஃப் திஸ் மேன். ஏன்னா இந்த ஆள் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறப்ப மற்றவங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறத பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்து கம்ப்ளீட்லி இன்டு பாலிடிக்ஸாக மாறிடுச்சு. அதுவும் இந்த மனுஷனால தான். இத்தனைக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தும் நான் இவருக்கு ஓட்டு போடணுமா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வந்துட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ என்னோட சைல்ட்ஹுட்டை மறுபடியும் இருந்தாலும் தட்டி அனுப்பிட்டாரு. லைக் எந்தர்றா, நான் இன்னும் அண்ணன் தான், எனக்கு ஓட்டு போடு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னன்னே தெரியல, அந்த ஒரு கனெக்ஷன் மட்டும் எனக்கு வந்துட்டு அவர் கூட எப்பவுமே இருக்கு. உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த சென்டிமெண்ட்டை சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகுறான்டா. போடா. இப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாரு. இப்போ பாலிடிக்ஸில் வந்துட்டாருங்கிறத விட இப்போ அவர் தான் சிஎம். அதை என்னால் அது இன்னுமே என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல. எப்பட்றா சின்ன வயசுலேருந்து சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு பார்த்தா சிஎம் ஆயிட்டாரு, இதை நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணலையேடா அப்படிங்கிற மாதிரி நான் இன்னுமே ப்ராசஸ் பண்ணாமல் தான் இருக்கேன். பட் இட்ஸ் ஓவர் ஆல்ரெடி. என்னோட சைல்ட்ஹுட்டும் ஓவர் அண்ட் அவரோட சினிமா கேரியரும் ஓவர். பட் எனிஹவ் அவர் பாலிடிக்ஸில் எப்படி இது பண்ணுறா, இப்போது 1 month தான் ஆகிருக்கு. இதில் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பாலிடிக்ஸை விட்டுட்டு அவரை ஆஸ் அன் ஆக்டராக பார்த்தா ஐ ஆல்வேஸ் லவ் இளைய தளபதி விஜய். ஸோ யா, தட்ஸ் இட். இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹாப்பி பர்த்டே இளைய தளபதி விஜய். யூ வில் ஆல்வேஸ் பி மை அண்ணா.